ஹலோ, இன்னைக்கு ஒரு சூப்பரான கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா? நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தட்டைப்பயிறு நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். மினிமம் ஒரு 3 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா ஊறி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நைட் ஃபுல்லாக கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ அந்த தட்டைப்பயிரை நல்லா கழுவி எடுத்து குக்கரில் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு, அது வேகிற அளவுக்கான தண்ணியும் ஊற்றிட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ இந்த வெந்துட்டுருக்கிற டைமில் நான் வந்து ஒரு 2 பீஸ் பூசணிக்காய் வந்து மஞ்சள் பூசணிக்காய் வந்து எடுத்திருக்கேன். இந்த பூசணிக்காய் வந்து 2 சேர்ந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். இப்போ நான் 1/4 கிலோ பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் ஸ்கின்னை வந்து நான் வந்து பீல் பண்ணலை. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டிப் ஒன்று ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஃபாலோ பண்ணது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். தட்டைப்பயிறு ஊற வைக்கும்போது நம்ம சுடு தண்ணி போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஊறிடும். டைம் இல்லாதப்போ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பூசணிக்காவை நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த கட் பண்ண பூசணிக்காவை கடாயில் போட்டுக்கிறேன். கடாயில் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு, அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த பூசணிக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பூசணிக்காவை நல்லா தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு வேகட்டும். இப்போது இதுக்கு தேவையான ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்போது நான் தேங்காயை வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கிறேன். இந்த தேங்காய்க்கு நான் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கல, சும்மா பல்ஸ் மோடில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மீதி இருக்கிற தேங்காயில் வந்து ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அது கூட ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி விட வேணாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயை இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பூசணிக்காய் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது 3/4வாசி வெந்துருச்சு. இதுவே போதும். இது கூட இப்போ நம்ம வேக வச்ச அந்த தட்டைப்பயிறு தண்ணியோடையே சேர்த்திக்கிறேன். தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூசணிக்காயும் வெந்தாச்சு, தட்டைப்பயிரும் வெந்துச்சு. இப்போது அந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ இதை எப்படி தாளித்து கொட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம், தேங்காய் எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் அது ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 வரமிளகா அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ அது நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய், துருவன தேங்காய், அதையும் வந்து இதை போட்டுக்கிறேன். தேங்காயை நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வந்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த குழம்புல வந்து எடுத்து ஊற்ற போகிறோம். அவ்வளோதான், இதோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த தாளிப்பை வந்து நம்ம குழம்புல கொட்டினோம் அப்படின்னா நம்ம ரெசிபி மத்தங்காய் எரிசேரி கேரளா ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ரொம்பவும் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட்டாகவும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.